வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 12 என்று சொல்லக்கூடிய இந்த உபயராசி தான் இந்த மீனராசி. இந்த மீனராசிநாதன் குரு பகவான். இங்குதான் சுக்கிர பகவான் அதி உச்ச பலமும் குரு பகவான் ஆட்சி பலமும் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த மீனராசி. இந்த ராசியில் ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய சுபயோக சுப நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினாலும் இவர்கள் சுகபோகத்தை இப்பூமிகை அளவுக்கு அதிகமாக அனுபவித்திடும் மகா தனயோகம் பெற்றவர்களும் மகா பால்பாக்கிய யோகம் பெற்றவர்களாம் இருக்கின்றாங்க. உங்களுக்கு இன்னும் 272 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஆறுக்குடிய சூரிய பூவா ஹர்ஷ யோகத்தை அமர்ந்து அவர் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் விரயத்தில் உள்ள கும்பராகு உங்கள் குதூகல ராகுவாக, கோடீஸ்வரராகுவாக, அஷ்டலட்சுமி யோகராகுவாக அமைந்து திடீர் பணக்கார யோகத்தையும் தனக்கார யோகத்தையும் கொடுத்து பல சிம்மராசிக்காரங்க, பல மீனராசிக்காரங்க திக்குமுக்கால வைக்கும் திரச்சொத்தி யோகத்தை அளவுக்கு அதிகமாக அனுபவிக்க போறாங்க. இந்த காலகட்டங்களில் எடுக்கும் முயற்சியும் பயிற்சியும் உங்களை பல வழிகளில் கொண்டு செல்ல போகின்றால் அது மிக இல்லை சகோதர சகோதரி. வரும் 272 மணி நேரத்திலே மீனராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகும் கோடீஸ்வர யோகம் வருகுதே. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற எதிரியை கலங்கடிப்பான். 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற எதிரியை கலங்கி வைப்பான். சிம்மாசன யோகம் வருகுதம்மா உனக்கு, சிரசாசன யோகம் வருகுதம்மா, சிம்மாசன யோகம் வருகுதம்மா உனக்கு, சிரசாசன யோகம் வருகுதம்மா. திண்டாட்டம் இல்லையடி மீனராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 272 மணி நேரத்திலே மீனராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது. தகுதிக்கு மேல் கணவரவே ஆவணி மாதம் குவிய போகுது. தகுதிக்கு மேல் கணவரவு ஆவணி மாதம் குவிய போகுது. எனக்கு திண்டாட்டம் இல்லையடி, எனக்கு கொண்டாட்டம் பெருகுதடி, கொண்டாட்டம் பெருகுதடி. வரும் 272 மணி நேரத்திலே மீனராசிக்கு திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருகுது. எனக்கு கோடீஸ்வர யோகம் வருகுது, கோடீஸ்வர யோகம் வருகுது. உச்ச குருநாதன் 9ஆம் பார்வை ராசியை பார்ப்பதினாம் நீங்க உலக புகழ் பெற போறீங்க. நீங்க உலகாலும் தரம் உங்களை தேடி வருகிறது. உலகாலும் தரம் உங்களை தேடி வருகிறது. இந்த ஆவணி மாதத்திலே அற்புத தனயோகம் பணமீன ராசிக்கு மிகுதியா கிடைக்கிதம்மா, எனக்கு மிகுதியா கிடைக்கிதம்மா என்று நீங்கள் சந்தோஷமாக உங்கள் ஒளியை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானை நித்தம் துதிக்கும் பொழுது, நித்தம் பாடும் பொழுது, நித்தம் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கை சிரமாய் அமைந்து இழந்த சொத்து சுகத்தை இந்த ஆவணிக்குள் பெற்று அற்புத தனவயோகத்தை பெற போறீங்க. எப்பொழுதுமே சூரிய பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ, சனி பகவானோ போன்ற பாவக்கிரகங்கள் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிடும். விரயத்தை பார்த்தால் எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும். எதிரிகளின் சொத்து உங்களுக்கு வசப்படும். எதிரிகளை கலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஆவணி மாதத்தில் இந்த மீனராசிக்காரர் எடுக்கும் முயற்சியெல்லாம் உங்களுக்கு திடீர்னு ராஜயோகமும் ராஜாதி ராஜயோகம் கிடைச்சி
சிம்மாசன யோகம் பலருக்கு அமையப்போகுது என்றால் அது மிகையில்லை சகோதரர்களே. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்சால் அவர்கள் தினந்தோறும் ஓம் சூர்யாய நம என்று சூரிய பகவானை தூக்கி விளங்குவதும் சூரிய நமஸ்கார் செய்து வருவதும் கும்பகோணம் அருகில் சிவசூரிய ஆலயம் பகவான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன்று அவருக்கு 46 செந்தாமரமலை அழகாட்சித்து 46 நெய்தீபம் விட்டு சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் பரந்தரம் கதிரவா போட்டி போட்டு என்று வணங்கி வரும்போது உங்கள் வாழ்வை ஆளுமை சக்தி யோகம் படைத்தவராய், ஆனந்த சக்தி யோகம் படைத்தவராய், இறந்த சொத்து சுகம் பட்ட பதவி அனைத்தையும் ஆவணியில் பெற்று அசாத்தியமான யோகம் பெறுவது பல மீனராசிக்காரர்களே